ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான பருப்பு கீரை கடைஞ்சி காமிக்க போகிறேன். ஹெல்த்தி மட்டும் இல்லைங்க, ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த கீரை மற்ற கீரை மாதிரி இருக்காது. இப்போ நான் வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள், அந்த மாதிரி இருக்கும். கீரையே பார்த்திங்கன்னா தொட்டு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும், மெத்துன்னு இருக்கும். இந்த கீரையை வாங்கி நல்லா அலசி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிங்க. இப்போ குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் நான் 1 டம்ளர் அளவுக்கு பருப்பு எடுத்துக்கிறேன். துவரம் பருப்பு 100 கிராம் இருக்கும். இந்த 100 கிராம் பருப்பு நல்லா கழுவிட்டு இது கூட கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டு உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி, 1 வெங்காயம் கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கங்க. இதை இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சு ஒரு 4 விசில் விட்டு கீழே இறக்கி வச்சுக்கலாம். இப்போ நான் ஸ்டவ்வில் வச்சுட்டேன். குக்கர் மூடி போட்டுடலாம். குக்கர் மூடி போட்டு ஆவி வந்ததுக்கப்புறமேட்டு விசில் போட்டுடலாம். அந்த நாபில் எப்போவுமே ஆவி வந்ததுக்கப்புறமேட்டு தான் விசில் போடணும். விசில் போட்டுட்டேன். ஒரு 4 விசில் விட்டுட்டு கீழே இறக்கி வச்சிடலாம். 4 விசில் வந்தாச்சு, நான் இறக்கி வச்சிட்டேன். இப்போ ஒரு மண் சட்டி எடுத்துக்கிறேன். அதில் 3 பச்சை மிளகாய், க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பருப்பு கீரை, நான் 2 கத்த அளவுக்கு பருப்பு கீரையை க்ளீன் பண்ணி இப்போ நான் வேக வச்சுக்கிட்டு இருக்கேன். வேக வைக்கிறதுக்கு நிறைய தண்ணி சேர்க்க வேணாம். 1 டம்ளர் அளவுக்கு சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் தாங்க ஆகுமே கீரை வேகிறதுக்கு. எப்போவுமே கீரையெல்லாம் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேம், அப்படி இல்லைன்னா சிம்மில் தான் வச்சு வேக வைக்கணும். அப்போ தான் கீரையினுடைய முழு சத்தும் நமக்கு கிடைக்கும். இப்போ கீரை பார்த்திங்கன்னா ஒரு 60% வெந்திருக்கு. பார்க்குறப்பவே தெரியும். நம்ம முதல்ல வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா கீரை சட்டி நிறைய இருந்தது. வெந்ததுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா கணிசமாக கம்மியாயிடுச்சு பாருங்கள். இப்போ இது வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம பருப்பை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பருப்பு நல்லா மலர்ந்து வந்திருக்கு. தண்ணியும் கரெக்டாக இருக்குது. தண்ணி நிறைய ஆகிடக்கூடாது. இப்போ இந்த பருப்பை லைட்டாக மசிச்சு விட்டுக்குங்க. இது அப்படியே இருக்கட்டும். கீரையை பார்க்கலாம். கீரை நல்லாவே வெந்துருச்சுங்க. இப்போ கீரையை ஆஃப் பண்ணி கீழே இறக்கி வச்சுக்கலாம். இப்போ வெந்த கீரையும் கீழே இருக்குது, பருப்பும் இருக்குது. இப்போ கீரையில் இருக்க தண்ணியை மட்டும் பருப்பு கூட நம்ம சேர்த்துக்கலாம். கீரையில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதாவது இந்த கீரை கடையிலுக்கு தேவையான உப்பு சேர்த்து கீரையை நல்லா கடைச்சிக்கலாம். சூட்டோடு மத்து வச்சு கடையிறப்ப டக்குன்னு மசிஞ்சிரும். இப்போ கீரை மசிஞ்சிடுச்சு. மசிஞ்ச கீரையோடு நம்ம வேக வச்ச பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியாக கீரை கடையிலுக்கு தாளிப்பு தரணும். அதுக்காக மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காய்ந்த பிறகு கடுகு பொரிய விட்டுக்குங்க. 2 காய்ந்த மிளகாவை உடச்சி சேர்த்து அதையும் தாளிச்சிருங்க. இப்போ தாளிப்பை கீரை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. உப்பு செக் பண்ணிக்கிங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான பருப்பு கடையல் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மற்ற எல்லா கீரையும் விட பருப்பு கீரை ரொம்பவே ருசியாக இருக்கும். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.